ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு படத்தில் வந்துருச்சுன்னா அதற்கு முன்னாடி இருந்ததை விட ஃபேமஸ் ஆகிடும். அந்த இடத்த பற்றி தெரியவே இல்லைன்னா கூட எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். சந்திரமுகி அரண்மனையினுடைய ஒரு நாள் வாடகை எவ்வளவுன்னு கேட்டாலே நம்ம அரண்டு போயிடுவோமா. ரஜினியின் சந்திரமுகி திரைப்படம் இன்றளவும் வருடத்திற்கு ஒரு முறை தொலைக்காட்சிகளில் பண்டிகை நாட்களில் ஒளிபரப்பாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. குடும்பமே அமர்ந்து பார்க்கும்படியாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். ஹாரர் த்ரில்லர் கதை காமெடியோடு 19 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாமே கலக்கி 90 கோடி வரை வசூலை பெற்றது. இப்படம் 890 நாட்கள் ஓடி வசூல் வேட்டை நடத்தி சாதனை பிடித்தது. பி. வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த், பிரபு, ஜோதிகா, நயன்தாரா, வடிவேலு, விஜயகுமார், நாசர், மாளவிகா, KR விஜயானு, வினீத்னு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளமே இதில் நடிச்சிருந்தாங்க. இந்த அரண்மனையினுடைய ஒரு நாள் வாடகை, இந்த படத்தில் சந்திரமுகி என்ற நாட்டியக்காரி வசித்ததாக ஒரு அரண்மனையை காட்டுவாங்க. அந்த அரண்மனைக்கு குடிபெயர்ந்த பிறகு பல அமானுஷங்கள் நடக்கப் போகும். மேலும் சந்திரமுகியின் தீராப்பகை தீர்த்து கொள்ள நினைக்கும். இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து எல்லாரையும் மீட்டு கொண்டு வராரு அப்படின்றது தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கதை. இந்த சந்திரமுகி அரண்மனை எங்கே இருக்குது தெரியுமா? இந்த படத்தில் சந்திரமுகி வீடு காட்டப்படும் அரண்மனை பெங்களூரில் இருக்கக்கூடிய பேலஸ் தானே. அந்த படப்பிடிப்பில் 15 லட்சம் ஒரு நாளைக்கு வாடகையாக வாங்குறாங்களாம். இதை கேள்விப்பட்டு என்னடா இது 15 லட்சம், அதுவும் ஒரு நாளைக்கான எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. எவ்வளவோ படங்கள் வந்தாலும் கூட ஒரு சில படங்கள் நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரமுகி அதனுடைய 2வது பாகம் கூட வெளியாகி இருந்தது. ஆனால் அதுவும் இதுவும் ஒரே மாதிரியாக தான் இருந்து அது அப்படின்னு எல்லோருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவோ படங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எதற்காக ஒரு படம் பிடிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நம்மளுடைய மனதில் ரொம்பவே இடம் பிடிச்சிடும். அப்படி தான் சந்திரமுகி திரைப்படமும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது எல்லோராலையுமே கொண்டாடப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய வந்து பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் இப்போ நடிகர் நடிகைகளினுடைய விவாகரத்து பிரச்சனை தான் அதிகமாக தலையிட்டு வந்துட்டுருக்கு. முக்கியமாக AR ரஹ்மான் அவர்களினுடைய விவாகரத்து பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன தான் அதற்கு வந்து முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.